சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா உசிலி பொடி தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து பருப்பு உசிலியெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பருப்பை ஊற வச்சு செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சட்டுன்னு வந்து இந்த பொடி இருந்துச்சுன்னா நம்ம உசிலி பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். வெறும் துவரம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் வறுக்க போகிறோம், அதுக்காக மட்டும்தான். ஸோ வந்து 1/2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, துவரம் பருப்பு வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கிள்ளி தாளிச்சிக்கலாம். நான் வந்து இப்போ 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன பெருங்காய கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க வந்து தூள் பெருங்காயம் கூட எடுத்துக்கலாம். தூள் பெருங்காயம் எடுக்கும்போது கடைசியாக நீங்கள் போட்டால் போதும். இப்போ நம்ம வந்து பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து உசிலி பொடிக்காக எல்லா பொருளையும் வறுத்துக்கலாம். இப்போ நான் முதல்ல வந்து அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுத்ததாக வந்து நான் கடலைப்பருப்பை வறுத்துக்கிறேன். இது வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்தது வந்து நம்ம துவரம் பருப்பையும் வறுத்துக்கலாம். நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். நம்ம அதிகமாக தீ வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு வருங்க. ஏற்கனவே நம்ம ஊற்றினா அந்த எண்ணெயே போதுமானது இது எல்லாமே வறுபடுறதுக்கு. ஸோ இப்போ இதை நல்லா வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து இதை கடலைப்பருப்போடு சேர்த்துடலாம். இதுதான் நம்ம காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாமே சேர்ந்து நம்ம போட்டு வறுக்கலாம். காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் நெடி வரும். அதே மாதிரி பருப்பு உசிலிக்கு கொஞ்சம் வந்து உப்பும் சேர்க்கணும் அப்படின்றதுனால இது கூட நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பை வந்து இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, இது பெருங்காயம் இது எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு. ரொம்ப தீய விடாதீங்க. ஓரளவுக்கு வந்து வறுபட்ட உடனே இந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த இது பார்த்திங்கனாலே தெரியும். அந்தளவுக்கு வறுபட்டாலே போதும். நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு உசிலி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு உசிலி பொடியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு தேவையான அளவை வந்து தண்ணியில் வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. இது மாவாட்டம் இருக்கும் பொழுதே அதை அப்படியே வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுட்டு கூட நீங்கள் வந்து உசிலி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வறுக்கும் பொழுதே கூட எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி தண்ணி ஊற்றினதை நீங்கள் போட்டுட்டு வதக்கிட்டு செஞ்சிடலாம். இந்த பருப்பு உசிலி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்னி கூட இதில் அரைக்கலாம். தேங்காய் மட்டும் சேர்த்து இந்த பொடியை சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். இந்த 2-in-1 ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.